Morning students, welcome to Sheba Group of Schools online class. So in this class we are going to see the new chapter. So the chapter 7 we are going to take. அந்த chapter 7ல international economy தான் நம்ம வந்து இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ international economicsல ஒரு எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சில ஆத்தர்ஸ் கொடுத்த பாயிண்ட்ஸ் இது. எக்கனாமிக்ஸ் ஆர் லிங்க்டு இன்டர்நேஷ்னலி த்ரூ ட்ரேட் இன் கூட்ஸ் அண்ட் த்ரூ ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம ட்ரேட் பண்ணுறது கூட்ஸு அண்ட் ஆல்சோ த்ரூ த ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸில் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது, இது எல்லாமே இன்டர்நேஷ்னல் லெவலில் பண்ணுற எல்லாமே வந்து இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ்னு சொல்கிறோம். So here in introduction the subject international economics involved in simple theories. இந்த theories நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட் நிறைய பேர் நமக்கு theories சொல்லியிருக்காங்க. ஆடம் ஸ்மித், டேவிட் ரிக்கார்டோ அண்ட் எஃப்டபிள்யூ டாசிக் அண்ட் ஹெபலர் லைக் திஸ் ஜேஎஸ் மில், இவங்க எல்லாமே நமக்கு கிளாசிக்கல் எக்கனாமிஸ்டாக இருக்காங்க. நிறைய theories நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் என்டையர் ரேஞ்ச் ஆஃப் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் டிரான்சாக்ஷன் ஒன்லி ட்ரேட் இன், அதாவது இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ்னாலே ஒன்லி ட்ரேட் பண்ணுறது, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கூட நம்ம ட்ரேட் பண்ணுறது தான் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் வரும். ஸோ பட் ஆல்சோ அந்த ட்ரேட் பண்ணுறது வெறும் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ட்ரேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கேபிட்டல் ஃப்ளோஸ், டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர், ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், இது எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸில் தான் இதையும் சேர்த்து சொல்கிறோம். அதோட ஸ்டடீஸ்னு தான் இதையும் சொல்கிறோம். So meaning of international economics, so it is concerned with the exchange with two or more countries. So two or more countries நம்ம exchange goods exchange பண்ணுறது தான் வந்து international economics ஓட meaning. So here the subject matter of international economics, இதில் ஒரு 4 subject matters கொடுத்துருக்காங்க. Pure theory of trade, policy issues, international cartels and trade blocks, international finance and trade regulatory institutions. So pure theory of tradeன்றதுல அதோட காம்போனன்ட்ஸ் பார்த்தோன்னா ஃபாரின் ட்ரேட் பண்ணுறது, காம்போசிஷன், டைரக்ட் அண்ட் வால்யூம் ஆஃப் ட்ரேட் எல்லாமே பியோர் தியரி ஆஃப் ட்ரேடுன்னு சொல்கிறோம். இதே பாலிசி இஷ்யூன்றது சச் அஸ் ஃப்ரீ ட்ரேடு, ப்ரொடெக்ஷன், மெத்தட் ஆஃப் ரெகுலேட்டிங் ட்ரேட், கேபிட்டல் அண்ட் டெக்னாலஜி, இது எல்லாமே பாலிசி இஷ்யூஸ்னு சொல்கிறோம். ஸோ இன்டர்நேஷ்னல் கார்டல்ஸ் அண்ட் ட்ரேட் பிளாக்ஸ்னு பார்த்தோன்னா கஸ்டம் யூனியன், ஒரு யூனியனாக ஒரு கூட்டமைப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, லைக் திஸ், அதுதான் கார்டல்ஸ். ஸோ யூனியன்னு சொல்கிறோம். ஸோ இது கஸ்டம் யூனியன்ஸ், மானிட்டரி யூனியன்ஸ், ட்ரேட் பிளாக் அண்ட் எக்கனாமிக் யூனியன்ஸ், இது எல்லாமே இந்த இன்டர்நேஷ்னல் கார்டல்ஸில் வந்து வரும். அதே இது இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் அண்ட் ட்ரேட் ரெகுலேட்டரி இன்ஸ்டிடியூஷன் சொல்கிறோம். இதில் பார்த்தோன்னா மானிட்டரி ஃபண்ட், IMF, IBRD, WTO, இதை மாதிரி வர எல்லாமே ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா நமக்கு இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் அண்ட் ட்ரேட் ரெகுலேட்டரி இன்ஸ்டிடியூஷன்ஸில் வரும். ஸோ இதுதான் நமக்கு சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸு. இதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா மீனிங் ஆஃப் ட்ரேடோட மீனிங் சொல்கிறாங்க. ட்ரேடோட மீனிங் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அதுதான் ட்ரேடுன்னு சொல்கிறோம். ஸோ இதில் 2 types ஆஃப் ட்ரேட் இருக்குது. இன்டர்னல் ட்ரேட் அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேடுன்னு 2 types இருக்குது. இன்டர்னல் ட்ரேடுன்றது நம்ம கண்ட்ரிக்குள்ளேயே இன்டர்னலில் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது, பிஸ்னஸ் பண்ணுறது தான் இன்டர்னல் ட்ரேடுன்னு சொல்கிறோம். இன்டர்நேஷ்னல்ன்றது ஒன் கண்ட்ரி டு அனதர், ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது, அதுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இம்போர்ட் பண்ணுறது, லைக் திஸ், இதை வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேடுன்னு சொல்கிறோம். ஸோ இதில் உனக்கு பேஜ் நம்பர் 127ல் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க இன்டர்னல் ட்ரேட் அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கு. ஸோ இதில் பார்த்தோன்னா இன்டர்னல் ட்ரேடுன்றது இண்டிவிஜுவல் சேம் நேஷன், இண்டிவிஜுவல் பர்சன் சேம் நேஷன்லேயே டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிறத, ட்ரேட் பண்ணிக்கிறத இன்டர்னல் ட்ரேடுன்னு சொல்கிறோம். டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்குள்ளே நம்ம பிஸ்னஸ் பண்ணிக்கிறத இன்டர்நேஷ்னல் ட்ரேடுன்னு சொல்கிறோம். அதே இது லேபர் அண்ட் கேபிட்டல் பார்த்தோன்னா இன்டர்னல் ட்ரேடில் ஈஸியாக மூவ் பண்ணலாம், லேபர்ஸையும் மாற்றிக்கலாம், கேபிட்டலில் உடனே மாற்றிக்கலாம் நம்ம நினச்சோன்னே. ஆனால் இந்த இதில் லேபர் கேபிட்டல் எதையுமே வந்து உடனே வந்து மூவ் பண்ண முடியாது, ஈஸியாக மூவ் பண்ண முடியாது, ஏன்னா வேறு கண்ட்ரீஸு. ஸோ நம்ம நினைக்கிறப்ப அதை பண்ண முடியாது. ஸோ நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், நம்ம கண்ட்ரிக்குள்ளேயே ஒரு பிஸ்னஸ் ட்ரேட் பண்ணுறோன்னா அதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஆனால் அதுவே இன்டர்நேஷ்னல் லெவலில் போச்சுன்னா அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறையா இருக்குது, அதுக்கு நம்ம அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும், லைக் திஸ், எல்லாமே அப்ரூவல் நமக்கு வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ தேர் இஸ் மெனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஒன்லி ஒன் காமன் கரன்சி, நம்ம இந்தியா லெவல்குள்ளேயேன்னு பார்க்குறப்ப எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரே கரன்சி தான். ஸோ நோ ப்ராப்ளம், இந்த கரன்சி சேம். ஆனால் அதுவே இன்டர்நேஷ்னலில் பார்த்தோன்னா காமன் கரன்சி கிடையாது, அது டாலர்ஸ், இதை மாதிரி நமக்கு சேஞ்ச் ஆகும். அடுத்தது பார்த்தோன்னா
ஃபிசிக்கல் அண்ட் ஜோக்ரஃபிக்கல் கண்டிஷன்ஸ். ஸோ நம்மளோட ஜோக்ரஃபிக்கல் கண்டிஷன்ஸ் இங்கே பார்த்தோன்னா எல்லா பிளேஸ்லேயும் கிளைமேட் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகாது இல்லையா. இப்போ கொஞ்சம் வந்து நமக்கு இங்கே வின்டர் சீசன்னா இதுவே கொஞ்சம் ஒரு சில கோல்டு பிளேஸஸில் தான், இந்த ஊட்டி கொடைக்கானல் இங்கே வந்து கொஞ்சம் வந்து நமக்கு கோல்டு அதிகமாக இருக்கும். லைக் திஸ் இப்படி தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குமே தவிர இந்த ஸ்னோஃபால் ஆகிறது லைக் திஸ் இதை மாதிரி வேறு கண்ட்ரீஸில் ஆகும் இல்லையா, அதை மாதிரி சேஞ்சஸ் எதுவுமே நமக்கு ஜோக்ரஃபிக்கல் கண்டிஷன்ஸில் நமக்கு எதுவும் ஆகாது. ஆனால் இன்டர்நேஷ்னல் லெவல்லன்னு பார்த்தா ஒரு கண்ட்ரி நம்ம கோல்டு கண்ட்ரி கூட நம்ம இது பண்ணிக்கிட்டோம்னா இந்த ஜோக்ரஃபிக்கல் கண்டிஷன்ஸில் சேஞ்ச் ஆகும். அடுத்தது பார்த்தோன்னா ட்ரேட் அண்ட் ஃபினான்ஷியல் ரெகுலேஷன்ஸ். ஸோ இதில் ஃபினான்ஷியல் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இந்த ட்ரேட் பண்ணுறதுக்கு ரெகுலேஷன்ஸ் நிறையா இருக்குது. இந்த இடத்துல இந்த இடத்துல ரெகுலேஷன்ஸ் கம்மி. இன்டர்னலில் நமக்கு ரெகுலேஷன்ஸே கம்மி. பட் ஆனால் இன்டர்நேஷ்னலில் பார்த்தோன்னா நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்குது ட்ரேட் பண்ணணும்னா. ஸோ the last one is government policies. ஸோ கவர்மெண்ட்டும் இதில் வந்து இன்டர்ஃபரன்ஸ் அந்தளவுக்கு இருக்காது. பட் அங்கே இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்தோன்னா கவர்மெண்ட்டு நிறையா பாலிசிஸ் கொடுக்குது, நிறையா ரூல்ஸ் வந்து போடுறாங்க. ஸோ இதுதான் நமக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த இன்டர்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நமக்கு தியரிஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் தியரிஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் ஃபஸ்ட்டு நமக்கு பார்க்க போகிறது இன்றைக்கி தியரிஸ் இதெல்லாம் இருக்குது. ஆடம் ஸ்மித் தியரி இருக்குது, ரெக்கார்டோஸ் தியரி இருக்குது, மாடர்ன் தியரி இருக்குது. ஸோ இதில் ஆடம் ஸ்மித் தியரி பார்த்தோன்னா அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு அவரோட தியரியை சொல்லியிருக்காரு. இந்த தியரி பார்த்தோன்னா 1776 இவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இவருக்கு அடுத்தது அதை ரீஃபைண்ட் பண்ணது யாருன்னு பார்த்தோன்னா ஜேஎஸ் மில், பாஸ்டபிள், ஸ்டாசிக், ஹெபலர் இவங்க எல்லாமே இவருக்கு அடுத்தது ஆடம் ஸ்மித்துக்கு அடுத்தது இதை ரீஃபைண்ட் பண்ணியிருக்காங்க இந்த தியரியை. இந்த தியரியில் என்ன சொல்லியிருக்காங்க, தட் ஆல் நேஷன்ஸ், ஸோ ஆல் த நேஷன் கேன் பி பெனிஃபிட்டட், எல்லா நேஷனும் பெனிஃபிட்டடாக இருக்கணும், பெனிஃபிட் அடையணும்னு சொல்கிறாங்க. ஃப்ரீ ட்ரேட் அண்ட் ஸ்பெஷலைசேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தேர் அப்சல்யூட் காஸ்ட். ஸோ எவ்ரி ட்ரேட் இஸ் ஃப்ரீ ட்ரேடு, எல்லா ட்ரேடுமே ஃப்ரீ ட்ரேடாக இருக்கணும், எல்லாருக்குமே பெனிஃபிட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த தியரியில். ஸோ த ட்ரேட் பிட்வீன் டூ கண்ட்ரிஸ் வுட் பி மியூச்சுவலி பெனிஃபிட்டட். ரெண்டு கண்ட்ரிக்குள்ளே ட்ரேட் பண்ணுறாங்கன்னா அது வந்து பெனிஃபிட்டடாக அவங்களுக்கு இருக்கணும், பெனிஃபிட் இல்லாமல் ட்ரேடு பண்ணக்கூடாதுன்றது தான் இதோட தியரி. இதில் ஒரு சில அசம்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அசம்ஷன்ஸ்னு பார்த்தோன்னா இவங்க கொடுத்துருக்கிறதுல டூ கண்ட்ரீஸ் அண்ட் டூ கமோடிட்டிஸ் சொன்னாலே ரெண்டு கண்ட்ரி தான் பிஸ்னஸ் பண்ணுறது. அப்போ ரெண்டு கண்ட்ரி பிஸ்னஸ் பண்ணுதுன்னா இந்த கண்ட்ரியில் ஒரு ப்ராடக்ட்டு, இந்த கண்ட்ரியில் ஒரு ப்ராடக்ட், அப்போ ரெண்டு கமோடிட்டி. ஸோ டூ கண்ட்ரீஸ் டூ கமோடிட்டி, அதை வந்து 2/2 மாடல்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா 2/2 மாடல்னு சொல்கிறாங்க, அதாவது 2x2 மாடல்னு. அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா லேபர் ஒர்க் பண்ணுறது எல்லாமே பார்த்தோன்னா லேபர் ஒர்க்ஸ் சேமாக இருக்கும். ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனில் நம்ம படிச்சிருப்போம், லேண்டு, லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன்னு. இவங்க சொல்கிற ஃபேக்டர் ஆஃப் லேபர் இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது யாருக்குன்னா லேபர்ஸ்க்கு தான் கொடுக்குறாங்க. அடுத்தது ப்ரைஸ் மெஷர்டு பை, லேபரை வச்சு தான் ப்ரைஸே மெஷர் பண்ணுறாங்களாம். ப்ரைஸை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதே லேபர் எத்தனை ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க, எவ்வளோ ப்ராடக்ட்டு எவ்வளோ நேரத்தில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு இதை வச்சு தான் ப்ரைஸே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தோன்னா நோ டிரான்ஸ்போர்ட் காஸ்ட், இதில் வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்குன்னு எந்த ஒரு காஸ்ட்டுமே இவங்க ஃபிக்ஸ் பண்ணலை. ஸோ இதெல்லாம் அதோட அசம்ஷன்ஸு. இதில் உனக்கு புக்கில் பேஜ் நம்பர் 128 இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த தியரிஸ் எல்லாத்துக்குமே இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. நீ புக்கை வச்சு பாரு, அந்த இல்லஸ்ட்ரேஷன் சொல்கிற கவனி. அப்சல்யூட் காஸ்ட்டில் பார்த்தோன்னா வீட்டு கிளாத்துன்னு ரெண்டு கொடுத்துருக்காங்க, இந்தியா அண்ட் சைனா. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரொடக்ஷன் பார்த்தோன்னா இந்தியா லெவலில் 20ம் 6ம் இருக்குது கிளாத்துக்கு, அதே மாதிரி 8, 14 இருக்குது. இந்த இதில் உனக்கு இந்தியா கான்சன்ட்ரேட் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் வீட். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறது ப்ரொடக்ஷன், வீட்டில் அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதிக கான்சன்ட்ரேஷன் வீட்டிலேயே வச்சு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணணுமா, யார், நம்ம இந்தியா. அதே மாதிரி சைனா வந்து கிளாத்தில் 14 இருக்குது. ஸோ அந்த 14% இருக்குது. அப்போ கிளாத்தில் என்ன சொல்கிறாங்க, அதிக கான்சன்ட்ரேஷன் சைனா வைக்கணும். ஸோ இதை மாதிரி எதில் அதிகமாக அவங்க ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்களோ அதுலேயே அதிக கான்சன்ட்ரேஷன் வச்சு அவங்க வந்து சேல்ஸ் பண்ணாங்கன்னா ப்ராஃபிட் அதிகம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. புரியுதா? இதில் என்னென்னா அதிக அளவில் அவங்க எது ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்களோ அந்த ப்ரொடக்ஷனையே இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி செஞ்சு அவங்க வந்து அதை ட்ரேட் பண்ணாங்கன்னா ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இஃப் வி நீட் வி இம்போர்ட் ஃப்ரம் அவுட், நமக்கு வேணும்னா நமக்கு வந்து கிளாத்ஸ் வேணும்னா அந்த கண்ட்ரிட்டேருந்து நம்ம வாங்கிக்கலாம், அதே மாதிரி வீட்டு அவங்களுக்கு வேணும்னா நம்மள்ட்ட இருந்து வாங்கிக்கலான்றாங்க. ஸோ இதுக்கு அடுத்தது ஃபஸ்ட்டு இது பார்த்தோன்னா ஆடம் ஸ்மித் தியரியில் நம்ம பார்த்தது. ஸோ இதில் வந்து என்ன சொன்னேன், டூ கண்ட்ரிஸ் வந்து டூ கமோடிட்டி, ஸோ 2/2 மாடல் சொன்னேன். அடுத்தது பார்த்தோன்னா ரெக்கார்டோஸ் தியரி ஆஃப் கம்பேரிட்டிவ் காஸ்ட் ஆஃப் அட்வான்டேஜ். ஸோ இந்த தியரியில் பார்த்தோன்னா த ரெக்கார்டோஸ் தியரி ஆஃப் கம்பேரிட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜ் இன் ஹிஸ் புக் பிரின்சிபல் ஆஃப் பொலிட்டிக்கல் எக்கானமி. ஸோ இவரோட புக்கில் வந்து ஆக்சுவலாக இதை பற்றி சொல்லியிருக்காரு. திஸ் தியரி இஸ் கம்பேரிட்டிவ்
கம்பேரிட்டிவ் காஸ்ட் தியரி. இந்த தியரியை கம்பேரிட்டிவ் காஸ்ட் தியரின்னு சொல்கிறாங்க. இதையும் ரீஃபைன் பண்ணது யாருன்னு பார்த்தோன்னா ஜேஎஸ் மில். ஸோ இதுக்கு முன்னாடி இதுலேயும் ஜேஎஸ் மில் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ த சேம் ஜேஎஸ் மில் தான் இதுலேயும் சொல்லியிருக்காரு. இதில் ஒரு சில அசம்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு, என்னென்ன அசம்ஷன்ஸ்னு. அதுக்கு முன்னாடி இஃப் யூ cannot exchange goods, this theory is best. So gain from trade when it produces at relatively lower cost. ஆக்சுவலாக நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமல் இருந்தோன்னா நமக்கு இந்த தியரி வந்து பெஸ்ட்டான ஒரு தியரியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட அசம்ஷன்ஸ் பார்த்துட்டு இல்லஸ்ட்ரேஷன் போகலாம். அசம்ஷனில் 2x2 மாடல், இதுலேயும் என்னது அதே சேம் ஃபஸ்ட்டில் சொன்னாலையா காஸ்ட்டில் இருக்கிற மாதிரி இதுலேயும் 2x2 மாடல் தான். லேபர்ஸ்க்கு தான் இதில் ப்ரிஃபரன்ஸ் அதிகம் கொடுக்குறாங்க. ஈக்குவல் எஃபிஷியன்சி, எல்லா லேபர்ஸும் ஈக்குவல் எஃபிஷியன்சியாக இருக்கணுன்றாங்க. ஒன்லி மூவ் வித்தின் அ கண்ட்ரி. ஸோ அவங்க வந்து மூவ் ஆகிறது ஒரு நம்ம பிளேஸ்குள்ளேயே தான் ட்ரேடு நடக்கும், வேறு கண்ட்ரீஸ்குள்ளெல்லாம் போகாது. வேறு கண்ட்ரீஸ்க்கு போகாமல் நம்ம கண்ட்ரீஸ்குள்ளேயே தான். ஃபாரின் ட்ரேடுன்றது ஃப்ரீயாக இருக்கும். அண்ட் நோ எக்ஸ்சேஞ்ச் இன் டெக்னாலஜிஸை எதுவுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க மாட்டாங்க. நோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டும் இவங்கள்ட்ட கிடையாது. இதில் நம்ம இதுக்கு முன்னாடி இந்த பெர்ஃபெக்ட் காம்படிஷன், இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன்லாம் படிச்சிருப்போம். ஸோ இந்த இடத்துல இருக்கிறது பெர்ஃபெக்ட் காம்படிஷன் சொல்கிறாங்க. அண்ட் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், எல்லாருக்குமே வேலை இருக்கும். கவர்மெண்ட்டும் எந்த இன்டர்வென்ஷனும் இதில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரெக்கார்டியன் தியரியோட அசம்ஷன்ஸாக சொல்கிறாங்க. இதுலேயே இல்லஸ்ட்ரேஷன் இருக்குது பாரு, உன்னோட புக்கில் கொடுத்துருக்காங்க பாரு, பேஜ் நம்பர் 129. அந்த இல்லஸ்ட்ரேஷன் பாரு, த சேம் திங். ஃபஸ்ட்டு இந்தியா அண்ட் சைனா சொன்னாங்க. இந்தியாவில் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா சைனா எந்த ப்ராடக்ட் அதிகமாக ப்ரொடக்ஷன் கொடுக்குதோ அந்த ப்ராடக்டையே அதிகமாக தயாரித்து ட்ரேட் பண்ணிக்கிட்டால் ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, அமெரிக்கா சொல்லியிருக்காங்க, இந்தியா சொல்லியிருக்காங்க. ஸோ அமெரிக்காவில் எவ்வளோ இருக்குது, 100 ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க கிளாத்து, வீட்டு 120. இதே இது இந்தியாவில் 90 ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க கிளாத்து, வீட்டு 80. ஸோ இது எல்லாமே இதில் எப்படி பண்ணுறாங்கன்னா, தனியாக கிளாத்து வீட்டு இதை ப்ரொடியூஸ் பண்ண லேபர்ஸ் எவ்வளோ தேவைப்படுறாங்க, அந்த லேபர்ஸு எத்தனை குவான்டிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை ஈஸியாக சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. அது கவனி. அமெரிக்காவில் இப்போ பார்த்தோன்னா உனக்கு எக்ஸாம்பிளுக்கு இவங்க கொடுத்துருக்கிறது ஒரு 120 ப்ராடக்ட்ஸு. ஸோ நம்ம அமெரிக்காவில் வந்து 120 ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த 120 ப்ராடக்ட்ஸ்க்கு நம்ம என்ன இது பண்ணியிருக்காங்க, ஸோ இதில் 120 உனக்கு வீட் வந்து அமெரிக்கா ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு இல்லையா, அதுக்கு அடுத்தது ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க பாரு, எக்ஸ்சேஞ்ச் ரேட் கொடுத்துருக்காங்க பாரு, 1 வீட் இஸ் ஈக்குவல் டு 1.2 க்ளோத்ஸ் லைக் திஸ் கொடுத்துருக்காங்களா. இது என்னென்னா ஆக்சுவலாக ஒரு வீட், அதாவது 1 வீட்டு 1 கிளாத் யூனிட், அந்த யூனிட்டுக்கு எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் அந்த கீழேயே உன்னோட பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் இப்போ ஒரு 160 யூனிட்டை 160 லேபர் யூனிட் வந்து எதை வீட்டையும் உனக்கு கிளாத்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. 1 யூனிட் ஆஃப் வீட்டையும் கிளாத்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அதை விட ஒரு 10 பேர் லேபரை போட்டாலே இன்னும் அதிகமாக நமக்கு தேவையான அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாமா. அதே மாதிரி தான் அமெரிக்காலையும் சொல்கிறாங்க. ஒரு 220 யூனிட்ஸ் வந்து 200 யூனிட்ஸ் வந்து லேபர்ஸை 1 யூனிட் ஆஃப் வீட்டையும் கிளாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்றாங்க. அதே இது ஒரு 20 லேபர்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டாலே அவங்க தேவையான அளவுக்கு ப்ராடக்டை வந்து அவங்களாலேயே ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ லேபர்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ப்ரொடக்ஷனை அதிகம் பண்ணிக்கோங்கன்னு இந்த ரெக்கார்டர்ஸ் தியரியில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கிரிட்டிசமாக என்ன சொல்கிறாங்கன்னா, லேபர் காஸ்ட்டு, இதில் பார்த்தோன்னா லேபர் காஸ்ட்டை வச்சு தான் ப்ரொடக்ஷனே வந்து அந்த ப்ரைஸே வந்து லேபர் காஸ்ட் வச்சு தான் பண்ணுவாங்கன்னு இல்லையா, அது ஒரு கிரிட்டிசமாக சொல்கிறாங்க. லேபர்ஸ் நாட் ஈக்குவல் இன் எஃபிஷியன்சி, எல்லா லேபரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா. ஒரு லேபர் நல்லா ஒர்க் பண்ணார்னா இன்னொரு லேபரை கொஞ்சம் லோவாக தான் இருப்பார், எல்லாரும் சேமாக இருக்க மாட்டாங்க. அண்ட் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டே ஒரு கொஸ்டின் மார்க்காக இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா ரெக்கார்டோஸ்க்கு அடுத்தது ஆடம் ஸ்மித், நெக்ஸ்ட் ரெக்கார்டோஸ், லாஸ்ட் ஒன் பார்த்தோன்னா மாடர்ன் தியரி கொடுத்துருக்காங்க. இந்த மாடர்ன் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இன்ட்ரடியூஸ்ட் பை ஸ்வீடிஷ் எக்கனாமிஸ்ட். ஸோ இது ஸ்டார்ட் பண்ணது ஸ்வீடிஷ் எக்கனாமிஸ்ட் தான், அவர் பேர் எக்ஷர்ன்றது தான் அவர் நேமு. ஸோ பேஸ்ட் ஆன் ரெக்கார்டியன் தியரி, இதுவும் பார்த்தோன்னா நம்ம ரெக்கார்டியன் தியரியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அண்ட் திஸ் தியரி இஸ் எக்ஸ்பிளைன்ஸ் ஃபேக்டர்ஸ் எக்ஸ்போர்ட்டை பற்றி தான் வந்து இந்த தியரியில் சொல்லியிருக்காங்க. ஸோ the classical theory consider labor factor, modern theory comparative cost different. ஸோ த என்டோன்மெண்ட் ஃபேக்டர் பிட்வீன் த கார்டல்ஸ். ஆக்சுவலாக இதில் வந்து இந்த தியரியில் என்ன சொல்கிறாங்க, ஸோ கம்பேரிட்டிவ், இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன, காஸ்ட் அட்வான்டேஜ் பார்த்தோம், கம்பேரிட்டிவ் பார்த்துருக்கோம், கம்பேரிட்டிவ் ஆஃப் காஸ்ட் அட்வான்டேஜ். ஸோ இதில் இருந்து இது வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். கன்சிடர்ட் ஒன்லி த லேபர் ஃபேக்டர், இதில் நம்ம பார்த்த எல்லாமே வந்து லேபரை தான் பேஸ் பண்ணுச்சு.
ஃபஸ்ட்டு இதுலேயும் என்ன சொன்னாங்க, லேபரை பற்றி தான் அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க, இதுலேயும் லேபர் ப்ரிஃபரன்ஸ் தான் இருந்தது. பட் இந்த இடத்துல மாடர்ன் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் எக்ஸ்பிளைன்ஸ் த காஸ் ஆஃப் கம்பேரிட்டிவ் காஸ்ட் டிஃப்ரென்ஸ். கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். திஸ் தியரி attributes the international difference in comparative cost. ஸோ இதில் வந்து ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன், என்டோன்மெண்ட் ஆஃப் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அண்ட் ஆல்சோ ஃபேக்டர் ப்ராப்பர்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இதில் இதோட அசம்ஷன்ஸ்னு பார்த்தோன்னா 2 countries and 2 commodity model. இதுலேயும் 2 countries 2 commodity model and 2 factors, land, labor, like this 2 commodity and 2 factors சொல்லியிருக்காங்க. அதனால் இதிலலாம் என்ன மாடல் சொன்னேன், 2 into 2 2 into 2 சொன்னாலையா, இதில் 2 into 2 into 2 அந்த மாடலில் இதை மாடர்ன் தியரியை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஹியர் த countries differ in factor endowment and the countries use same production technology. ஒரே ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி தான், சேமாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோன்னா இதில் உனக்கு கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர் 131 பாரு. ஸோ ஹியர் த லேபர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இந்தியாவில் 50 கொடுத்துருக்காங்க, அதே இது அமெரிக்காவில் 24, கேபிட்டல் பார்த்தோன்னா 40, அமெரிக்காவில் 30. ஸோ இதில் எப்படி அதை கம்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா நம்ம லேபர்லேருந்து இந்த கேபிட்டலை டிவைட் பண்ணி வர்றது தான் நம்ம கேபிட்டலோட ஹையஸ்ட் ரேட்டுன்னு சொல்கிறாங்க, அதாவது நம்மளோட ஹையஸ்ட் இன்கம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த லேபர்லேருந்து கேபிட்டலை டிவைட் பண்ணி வர அமௌண்ட்டு அதோட உனக்கு ஃபார்முலாவோடு கொடுத்துருக்காங்க பாரு, கேபிட்டல் அபண்டன்ட் கண்ட்ரி சொல்லிட்டு ஃபார்முலாவோடு கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம இதில் பார்க்க போகிறது கம்பேரிசன் ஆஃப் கிளாசிக்கல் தியரி அண்ட் மாடர்ன் தியரி. லாஸ்ட்டு உனக்கு கொடுத்துருக்கிறது கிளாசிக்கல் அண்ட் மாடர்ன் தியரியோட கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க. ஹியர் த லேபர் தியரி ஆஃப் வேல்யூ, இந்த இடத்துல அவங்க ஃபாலோ பண்ணுறது லேபர் தியரி, இங்கே வந்து ஜென்ரல் தியரி ஆஃப் வேல்யூ அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கே 1 ஃபேக்டர் வெறும் லேபர் மட்டும்தான், ஆனால் இந்த இடத்துல என்னது மல்டி ஃபேக்டர், அவங்க எதனாலும் எடுத்துப்பாங்க. லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தோன்னா கம்பேரிட்டிவ் காஸ்ட் பேஸ்ட் ஆன் எஃபிஷியன்சி ஆஃப் லேபர். ஸோ இங்கே வந்து எஃபிஷியன்சி ஆஃப் லேபரோட எஃபிஷியன்சி பொறுத்து தான் இங்கே எல்லாமே கம்பேர் பண்ணுவாங்க. பட் இங்கே வந்து ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனை வச்சு தான் இந்த இடத்துல கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ இதில் இந்த கிளாஸில் நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம், இந்த 3 தியரிஸ் தான். இந்த 3 தியரிஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தியரிஸை தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆடம் ஸ்மித் இதை பார்த்துருக்கோம், ரெக்கார்டர்ஸ் பார்த்துருக்கோம், மாடர்ன் தியரி பார்த்துருக்கோம். இதில் பார்த்தோன்னா லேபர்ஸ் தான் இவங்களை இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க, ஆனால் இவங்க ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க, என்டோன்மெண்ட்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிளாஸில் வந்து இது வரைக்கும் தான் நம்ம பார்த்துருக்கோம். இன்னொன்று இன்டர்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் பற்றிலாம் பார்த்துருந்தோம் இல்லையா. இந்த லெசனோட கண்டினியூவேஷன் இன்னும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்குறேன். I will see you in next class. Thank you.